உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லே. இப்போது நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்ய போகிறோம். இயேசு கிறிஸ்துவை நான் என் இரட்சகராக ஏற்றுக்கொண்டபடியால் தேவனுடைய எல்லா இரக்கத்திற்கும் அன்பிற்கும் தயவிற்கும் நான் பாத்திரவான் ஆனேன். இரத்தாம்பரம் போன்ற கொடிய பாவங்களை செய்த மனிதர்களுக்கு கூட அவர்கள் மனம் திரும்பும்போது பாவ மன்னிப்பை கொடுக்கிற தேவனுடைய கிருபையை நான் புரிந்து கொண்டேன். என்னுடைய பாவங்களுக்காக நான் கர்த்தரிடம் மனம் வருந்தினேன். என்னுடைய பாவங்களில் இருந்து மனம் திரும்பினேன். கண்ணீரோடு மன்னிப்பு கேட்டேன். என்ற இருதயத்திலே குத்தப்பட்டேன். பாவத்தோடு கர்த்தரிடம் போக முடியாது என்பதை அறிந்து கொண்டேன். கர்த்தர் தயவாக என்னை மன்னித்தார். அவர் என்னை பரிசுத்தப்படுத்தினார். இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் என்னை கழுவி சுத்திகரித்தது. உலகம் தராத சமாதானத்தையும் விடுதலையையும் கர்த்தர் எனக்கு கொடுத்தார். நான் பைபிளை படிக்க படிக்க கர்த்தரை பற்றியும் சாத்தானை பற்றியும் மனிதர்களை பற்றியும் பரலோகத்தை பற்றியும் நரகம் பற்றியும் நான் நன்றாக புரிந்து கொண்டேன். நான் கர்த்தரை தெரிந்து கொண்டேன். நான் பரலோகத்தை தெரிந்து கொண்டேன். நீதியாகவும் நேர்மையாகவும் உண்மையாகவும் வாழ்வதற்கு நான் தீர்மானித்தேன். நான் தான் தீர்மானித்தேன். தீர்மானம் எடுக்க வேண்டியது மனிதர்கள்தான். எனக்காக கடவுள் தீர்மானம் எடுக்க மாட்டார். நான் தான் தீர்மானங்கள் எடுக்க வேண்டும். ஒரு சில நேரங்களில் நான் தவறும்போது கர்த்தர் என் மனதிலே உடனுக்குடன் உணர்த்துகிறார். நான் உடனே மனம் வருந்தி என் பாவங்களை அறிக்கை செய்து அதை விட்டு விடுகிறேன். அதை விட்டு விடு என்று கர்த்தர் என்னோடு ஒவ்வொரு முறையும் பேசுகிறார். எனவே நான் விட்டு விடுகிறேன். மன்னிப்பு கேட்டு ஒழுங்காகிக் கொள்ளுகிறேன். நான் ஒழுங்காகிக் கொள்ளுகிறேன். கர்த்தாவே உமக்கு நன்றி. நீர் எனக்கு கொடுக்கிற சுத்த இருதயத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் கொடுக்கிற சுத்த இருதயத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நான் என் மனதை கடினப்படுத்த மாட்டேன். பிசாசின் வழிக்கு போகவே மாட்டேன். சோதனைகளை ஜெயிப்பேன். கெட்டவர்களுடன் சேர மாட்டேன். கெட்ட பாய் ஃப்ரெண்ட்ஸ், கெட்ட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வைக்க மாட்டேன். என்னுடைய எதிர்காலத்தை
நான் தீர்மானிக்க மாட்டேன். அதை விட்டு விடுவேன். என்னுடைய அறிவு கொஞ்சம்தான். எனவே ஜாக்கிரதையாயிருப்பேன். கெட்ட பெண்கள், கெட்ட ஆண்கள் இவர்களோடு ஐக்கியம் வைக்க மாட்டேன். அவர்கள் என் வாழ்க்கையை கெடுத்து விடுவார்கள். எனவே ஒழுக்கமாக வாழ்வேன். பிற்போக்காக பேச மாட்டேன். கர்த்தருக்கு பிரியமானதை மட்டும் பேசுவேன். கர்த்தருக்கு நான் கணக்கு கொடுக்க வேண்டும் என்பதை அறிவேன். அந்த நாளில் நான் வெட்கப்பட்டு போகாதபடி இப்போதிருந்தே என்னை பரிசுத்தமாக நான் காத்துக்கொள்வேன். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறேன். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான் என்ற வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். பிசாசும் பொல்லாத மனிதர்களும் என்னை தொடுவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன். நான் கர்த்தருடைய பிள்ளை. என்னை காத்து கொள்ளுவேன். பாவத்திற்கு இடம் கொடுக்க மாட்டேன். என் ஆத்துமா வாழ்கிறது போலவே நான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க முடியும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. எனவே நான் சத்திய வார்த்தைகளை படித்து அதன்படி நடந்து என் ஆத்துமாவை செழிப்பாக வைத்துக் கொள்வேன். என்னுடைய கண்களை எப்போதும் கர்த்தர் மேலும் அவருடைய வார்த்தையின் மேலும் மட்டுமே பதித்திருப்பேன். பக்தியற்ற வழிகளுக்கு போக மாட்டேன். பக்தியற்ற பேச்சுகளை பேச மாட்டேன். பக்தியற்ற மனிதர்களோடு சேர மாட்டேன். பக்தியற்ற நண்பர்களை வைக்க மாட்டேன். பக்தியற்ற உறவினர்களையும் நண்பர்களையும் கவனமுடன் கையாளுவேன். கூடுமானால் அவர்களை அக்கினியிலிருந்து இழுத்து விடுவதற்கான இடத்திற்கு போகச் சொல்லுவேன். என்னுடைய மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் என்னை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே என்னை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருப்பேன். நான் கர்த்தர் மேல் பயபக்தியாக இருப்பதால் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் என் வீட்டில் இருக்கும். என் ஜீவனுள்ள எல்லா நாளும் நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும். உச்சிதமான கோதுமையினாலும் கன்மலை தேனினாலும் அவர் என்னை போஷிப்பார். ஒரு நன்மையும் எனக்கு குறைவுபடாது. என் பாத்திரம் நிரம்பி வழியும். ஐஸ்வர்ய பிரச்சனைகள் எனக்கு வரவே வராது. நான் கர்த்தருடைய ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தையும் விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் என் நோய்கள் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தார் என்று விசுவாசிக்கிறேன். நல்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் அற்புத சுகத்தையும் நீடிய ஆயுளையும் நான் கர்த்தரிடத்தில் அனுதினமும் கேட்டு பெற்றுக்கொண்டே இருப்பேன். சொந்த குமாரனையே எனக்காக கொடுத்தவர் வேறு எதை எனக்கு கொடுக்க மாட்டார். அவர் நான் கேட்கிற எல்லாவற்றையும் எனக்கு கொடுப்பார். அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல. நல்ல நல்ல காரியங்களை அவர் எனக்கு செய்து கொண்டே இருப்பார். நல்ல எதிர்காலம் எனக்கு உண்டு. அல்லேலூயா.